ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது போர் தொழில் படத்தினுடைய திரை விமர்சனம். ஐயா, இந்த 3 நாள் முன்னாடி மைக்ரேன் ஒர்க்கர் பொண்ணு ஒன்று எடுத்தாச்சு. அதை ஏன் ஞாபகப்படுத்துற? இழவு 2 நாளா கண்ணிலேயே நின்று தூக்கத்தை கெடுத்துருச்சு. கிரைம் பிரான்ச் எஸ்பி ஆன் ஸ்பெஷல் டெபுடேஷன். தலையை பின்னாடி இழுத்து கையோட கட்டி கழுத்தை அறுத்துருக்கான். கட்டி எவ்வளவு டீப்பா இருக்கு பாருங்க. ஒரு கத்தியால அறுக்கப்பட்ட மாதிரி சார். ஏன் தலையை பின்னாடி இழுத்து கையோட கட்டணும்? ஐ கான்டாக்ட். போர் தொழில் படத்தில் சரத்குமார், அசோக் செல்வன், தேனப்பன், ஓஏகே தேவர், நிக்கிலா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜாக்ஸ் பிசாய் இசையமைத்திருக்கிறார். கலைச்செல்வன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விக்னேஷ் ராஜா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். தொடக்க காட்சியிலேயே ஒரு பெண் நடுக்காட்டில் வாயில் கயிற்றை கட்டி இறுக்கி கொலை செய்யப்படுகிறார். கழுத்தில் அறுவாள் வெட்டு இருக்கிறது. இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக சரத்குமார் நியமிக்கப்படுகிறார். அவருக்கு உதவியாக டிஎஸ்பி கேடரில் அசோக் செல்வன் இணையாக நியமிக்கப்படுகிறார். கூட ஒரு டைப்பிஸ்ட் நிக்கிலா. 3 பேரும் அந்த கொலைக்கு விசாரணை செய்ய போகிறார்கள். தொடர்ந்து மறுநாளும் அதே போல் ஒரு பெண் பிணமாக கிடக்கிறாள். இதைத் தொடர்ந்து இந்த 2 கொலைகளை செய்த கொலைகாரன் தொடர்ந்து கொலைகளை செய்வான் என்று யூகிக்கிறார் சரத்குமார். உடனே போய் புலனாய்வு நிமித்தமாக பிண அறைக்கு போய் பார்த்துட்டு வா, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா, எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து வா என்று அசோக் செல்வனை அனுப்புகிறார். அசோக் செல்வன் அந்த பிணவரைக்குள்ளே போய் வாந்தி எடுத்துடுறார். ஏன்னா அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் கொஞ்சம் பயந்தாங்குள்ளி. உடனே நீ ஊருக்கு போ, நீ இந்த கொலையை விசாரிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இல்லை சார், நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன், என்ன எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம்னு சொல்கிறார். அவரை தேற்றி மறுபடியும் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார் சரத்குமார். ஆனால் சரத்குமார் எப்படியெல்லாம் அனுபவங்கள் மூலமாக அந்த கொலையை கண்டுபிடிக்காரோ அதே போல் படிப்பில் நான் இந்த கொலையில் இந்த மாதிரி நடந்துச்சு, இதை ஒப்பிட்டு பார்க்குறேன் சார்ன்னு சொல்கிற வழியில் அனுபவம் மூலமாக சரத்குமாரும் அசோக் செல்வன் படித்ததன் மூலமாக கண்டுபிடிக்கிறார்கள். கொலையை செய்தது யார்? இதுதான் அவருடைய கேள்வி. ஆரம்பத்தில் சரத் பாபுவை சந்தேகப்படுகிறார்கள். சரத் பாபு ஒரு வயதானவர், எதையும் நேரத்தில் செய்யணும், எதையும் வைத்த இடத்துல வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை படைத்தவர். கடைசியில் வேறு மாதிரி இன்னொருத்தர் கொலைகாரர் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அது சஸ்பென்ஸு, அது சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலையில் சரத்குமார் கம்பீரமாக ஆஜானுபாகுவான தோற்றத்துடன் போலீஸ் அதிகாரியாக மிளிர்கிறார். ஆனால் எப்போ பார்த்தாலும் கண்கள் தூக்கத்தை நாடிய கண்களாக வைத்து கொண்டிருக்கிறாரு சரத்குமார். ஏன் என்பது நமக்கு புரியவில்லை. ஒரு பிரைட்னஸ் அவருடைய கண்களில் தெரியலை. ஒரு ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு தோற்றத்தில் அவருடைய கண்கள் தெரிகிறது. அது எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தெரியல. ஆனால் சிடு சிடு என்று எல்லோரையும் மூக்கை இருக்கிறார். அது ஒரு வித்தியாசமான குழப்பம் இருக்குது. ஏன் அப்படி செய்கிறார் என்பது கிளைமேக்ஸில் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை ஹென்பெக்டு ஹஸ்பண்டாக, அதாவது ஆண்மை குறைவாக இருந்தால் அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் கொலைகாரன் ஆகும். இன்னொன்று, கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆடவருடன் தொடர்பு கொண்டு வைத்திருக்கிற தாய்க்கு பிறந்தவர்களும் கொலைகாரர் ஆகிறார்கள். இதான் இந்த படத்தில் சொல்கிற ஒரு மெசேஜ். இதை அடிப்படையாக கொண்டு கதை எழுதியிருக்கிறார் விக்னேஷ் ராஜா. ஆரம்பத்திலிருந்து படம் சூப்பராக போகுது. இடைவேளைக்கு பிறகு டல் அடிக்குது, ரொம்ப டல் அடிக்குது. சும்மா சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அசோக் செல்வன் ஒரு பயந்தாங்குள்ளி. ஆனால் அதுக்கப்புறம் தேர்த்திக்கிட்டு விசாரணை அதிகாரியாக செல்கிறார். அவரும் விசாரணைக்கு உதவுகிறார். யார் யார் மீது சந்தேகப்படுகிறார் என்பது தெளிவாக புலனாகிறது.
அசோக் செல்வன் இந்த படத்தில் 150 மதிப்பெண்கள் தான் வாங்குகிறார். அதான் உண்மை. இன்னும் நடிப்பதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நிக்கிலா இந்த படத்தில் டூயட்லாம் இல்லை, மிக அழகாக பாந்தமாக அவருடைய டைப்பிஸ்ட் வேலையை, அந்த டெக்னிக்கல் வேலையை நல்லா திறம்பட செய்கிறாரு. அவருடைய சிரிப்பு பாந்தமாக இருக்கிறது. அடுத்த வீட்டு பெண் போலவே தோன்றுகிறார் நிக்கிலா. இந்த படத்தில் தேனப்பன் பிரபல வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் வேலப்பன் இதில் போலீஸ் டிரைவராக பணியாற்றுகிறார். போலீஸ் டிரைவராக பல இடங்களில் சரத்குமாரையும் அசோக் செல்வனையும் ஏற்றி கொண்டு துப்பறிகிறார். அவருடைய மகளும் இதே போல் கொலை செய்யப்படுகிறார் என்கிற பொழுது அவர் துடிக்கிற கட்டம் அவருக்கு. உண்மையிலே தேனப்பன்ட்டு ஒரு மிகப்பெரிய நடிகன் குடியிருக்கிறான் என்பதை நிரூபித்திருக்கிறார் தேனப்பன். இதுவரைக்கும் பல படங்களில் வில்லனாக வருவார், ஒன்றும் பெருசாக அதில் சிலாகிக்கலை. இந்த படத்தில் சோகத்திலும் ஒரு சுகம் உண்டு என்பதை நிரூபித்திருக்கிறார் தேனப்பன். ஓஏகே தேவர் அவர் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். மேலிருந்து வர்றவங்க, சென்னையிலிருந்து அனுப்பப்படுகிறவர்கள் தன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பதை திருப்பி பழிவாங்கும் உணர்வோடு நடந்து கொள்கிறார். இந்த படத்தில் பல பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். யாருமே அழகானவங்களா இல்லை. ஆனால் ஒரே ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண்களை எல்லாம், அதாவது கன்னத்தில் குழி விழுதான், கன்னத்தில் குழி விழுந்த பெண்களெல்லாம் பார்த்து கொலை பண்ணுறான் கொலைகாரன். ரொம்ப தமாஷாக இருக்குது. தமாஷாக இருக்குது மட்டும் இல்லை, வேடிக்கையாக இருக்குது. இந்த படம் சைக்கோ த்ரில்லர் கதை தான். ஆனால் எப்படி கடத்தி கொண்டு போகிறான், எப்படி கொலை செய்கிறான் என்பதெல்லாம் சொல்லவே இல்லை. கடத்திட்டு போகிறான், ஒரு இடத்துல வச்சு கழுத்தில் இந்த வாயில் கம்பியை கட்டி கழுத்தை அறுத்துடுறான். படம் இன்டர்வெல் அப்புறம் செம நெருடல்கள். அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு மொக்கையை போய் கொலைகாரன் காட்டுவது நம்மை முட்டாள்களாக்கி விடுகிறார் இயக்குனர் விக்னேஷ் ராஜா. பாடலே இல்லாத படம் என்று சொன்னால் அது போர் தொழில். ஜாக்ஸ் பிசாய் இசையமைத்திருக்கிறார், பின்னணி இசையில் ஸ்கோர் செய்திருக்கிறார். கலைச்செல்வன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் சுமார ரகமாக இருக்கிறது. பல காட்சிகள் திரும்ப திரும்ப வருவதை தவிர்த்திருக்கலாம். இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிற விக்னேஷ் ராஜா போர் தொழில் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. போர் தொழில் என்றால் போர் என்ன, இத்து வர வேண்டும், இத்து வரல. போர் தொழில் என்று சொன்னால் ஆழ் குழாய் கிணறு அமைப்பது போல போர்வெல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போர்வெல் தொழிலா என்பதையும் சரியாக குறிப்பிடவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, பாதி வரைக்கும் தொழிலை தொழிலாக செய்திருக்கிறார். தொழிலாக இருக்கிறது. பாதிக்கு மேல் போர் அடித்திருக்கிறார், பாதிக்கு மேல் போரோ போர். பைல்வான் பார்வையில் போர் தொழில் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.